நண்பர்களே, புத்தகச்சோலை குடும்பத்தினரே, இன்றைக்கு நாம் ஒரு மாபெரும் திரைப்பட வரலாற்று பின்னணியை, தணிக்கை உலகின் உச்சக்கட்ட நிகழ்வை ஆழமான ஆய்வாக முன்வைக்கப் போகிறோம். கதைக்களம் தி ஹியூமன் சென்டிபீட் 2, அதாவது முழுத்தொடர். இந்த படைப்பு பிரிட்டிஷ் திரைப்பட வகைப்படுத்தல் வாரியத்தால் முழுமையாக தடை செய்யப்பட்ட அபூர்வ படங்களில் ஒன்று. தடைக்கான மையப்புள்ளி ஒரு குறிப்பிட்ட காட்சிதான். அதைச் சுற்றித்தான் இன்றைய நமது முழு உரையாடலும். வெறும் விமர்சனமாக அல்ல, ஒரு சமூகவியல், உளவியல், தணிக்கை சட்டமாகியவற்றை ஒன்றிணைத்து முழுக்க தகவல், எச்சரிக்கை மற்றும் கலைப்பொறுப்பு குறித்த பார்வையுடன் இந்த வீடியோவை உருவாக்குகிறோம். இது முழுக்க முப்பரிமாண ஆய்வு. ஒவ்வொரு வரியும் புத்தகச்சோலை தரத்திலே வாங்க பயணத்தை தொடங்குவோம். பின்னணி. முதல் பாகம் ஓர் அறுவை சிகிச்சை கனவு. கடந்த 2009ஆம் ஆண்டு டச்சு இயக்குனர் டாம் சிக்ஸ் தி ஹியூமன் சென்டிபீட் என்ற படத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். அது ஒரு மருத்துவ ஹாரர் திரைப்படம். ஒரு ஜெர்மன் மருத்துவர் 3 பேரை வாயிலிருந்து மலத்துவாரம் வரை அறுவை சிகிச்சை மூலம் இணைக்கும் கதை. படம் பெரும் அதிர்ச்சி அளித்தாலும் அதில் ஒரு வினோதமான குளிர்ச்சியும் மருத்துவ துல்லியமும் இருந்தது. பிரிட்டிஷ் திரைப்பட வகைப்படுத்தல் வாரியம், சுருக்கமாக BBFC, அந்த முதல் பாகத்தை பார்த்து இது வயது வந்தோருக்கு மட்டுமே என்று 18 சான்றிதழ் அளித்து எந்த ஒரு காட்சியையும் வெட்டாமல் அனுமதித்தது. ஏனெனில் அந்த படத்தில் வன்முறை இருந்தாலும் அது கதையின் போக்கிற்கு அவசியமாகவும் மருத்துவ சித்திரவதையாகவும் மட்டுமே காட்டப்பட்டது. ஆனால் 2ஆம் பாகம் முற்றிலும் மாறுபட்ட, இருண்ட, மனித மனத்தின் அடித்தளத்தை தொடும் படைப்பாக வெளிப்பட்டது. 2ஆம் பாகத்தின் மெட்டா தன்மை ஒரு ரசிகனின் மனப்பிறழ்வு. 2011இல் வெளியான தி ஹியூமன் சென்டிபீட் 2 முதல் பாகத்தின் நிழலில் வெறும் தொடர்ச்சி அல்ல, ஒரு மெட்டா சினிமா. அதாவது முதல் படத்தை பார்த்த ஒரு மனிதன் அதையே நிஜத்தில் செய்ய முயல்வதை சித்தரிக்கிறது. கதையின் நாயகனோ எதிர்நாயகனோ மார்ட்டின் மன வளர்ச்சி குன்றிய, ஆழ்ந்த மன அதிர்ச்சிக்கு உள்ளான, சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட கார் நிறுத்துமிடக் காவலாளி. அவனுக்கு வாழ்க்கையில் ஒரே ஆறுதல் முதல் பாகம் காட்டும் அந்த மனித இணைப்பு. சுவற்றில் அந்த படத்தின் சுவரொட்டி, தொலைக்காட்சியில் மீண்டும் அதே காட்சிகள். மார்ட்டினின் மூளை கற்பனைக்கும் நிஜத்திற்கும் இடையேயான எல்லையை முற்றாக இழந்து ஒரு கொடூரமான நிஜ வாழ்க்கை மனித கம்பளி பூச்சியை உருவாக்க திட்டமிடுகிறான். 12 பேரை கடத்துகிறான். அவர்களை வெறும் உடல்களாக கருதுகிறான். வீட்டுப் பொருட்களை வைத்து சுத்தியல், கட்டர், நாடா ஒரு அறுவை செய்கிறான். இங்குதான் முதல் படைப்பிலிருந்து முற்றிலும் விலகி திரைப்படம் சமூக பொறுப்பின் எல்லைக்கோட்டை தொடுகிறது. தணிக்கை அமைப்பின் பார்வை. BBFCயும் தீங்கு கொள்கையும். BBFC என்பது இங்கிலாந்தின் திரைப்படங்களை வகைப்படுத்தும் சுதந்திரமான அரசு சாரா அமைப்பு. அவர்களின் முக்கிய நோக்கம் திரைப்படங்களால் மக்களுக்கு, குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பெரியவர்களுக்கு, உளவியல் ரீதியான தீங்கு ஏற்படாமல் தடுப்பது. தீங்கு என்றால் வெறும் உடல் காயம் அல்ல, மனப்பிறழ்வை தூண்டுதல், சமூக விரோதச் செயல்களை சாதாரணமாக்குதல், பின்பற்றும் எண்ணத்தை விதைத்தல், பாலியல் வன்முறையை இனம்புரியாத விதத்தில் சித்தரித்தல், இவை அனைத்தும் தீங்கு வரம்பிற்குள் வரும். தி ஹியூமன் சென்டிபீட் 2வை பரிசீலித்த போது BBFCக்கு முன்னால் பல சிவப்பு கொடிகள் பறந்தன. உயிரற்ற உடல் சித்தரிப்பு. பாதிக்கப்பட்டவர்கள் மனிதர்களாக அல்ல, வெறும் உபகரணங்களாக காட்டப்பட்டனர். எந்த மனிதாபிமானமும் இல்லை, பரிதாப உணர்வும் இல்லை. மலிவான அன்றாடப் பொருட்கள் கொண்டு வன்முறை. மருத்துவ அறுவை கருவிகள் அல்ல, சமையலறை கத்தி, ஸ்டேப்லர், டேப் எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். இது யாரும் செய்யலாம் என்ற ஆபத்தான செய்தியை உருவாக்குகிறது. பாலியல் வன்முறையும் அவமானமும் வெறும் உடல் ரீதியான துன்பமல்ல, மனதைச் சிதைக்கும் பாலியல் கொடுமைகள், மலம் சாப்பிட வைத்தல், அவமானப்படுத்துதல், இவை கதையின் மையமாக இருந்தன. தாய்மை மீதான தாக்குதல். ஒரு கர்ப்பிணிப் பெண் கடத்தப்பட்டு, இணைக்கப்பட்டு, தப்பிக்க முயன்று கொடூரமான முறையில் குழந்தையை இழக்கும் காட்சி. BBFC குழந்தைகள் மற்றும் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட வன்முறையை எப்போதும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளும். இத்தனை புள்ளிகள் இருந்தாலும் தடையின் அடித்தளமாக ஒரு குறிப்பிட்ட காட்சியே இருந்தது. அதுதான் சுயசிதைவை மிக ஆபத்தான முறையில் சித்தரித்த காட்சி. மையக்காட்சி, சுயசிதைவின் கருப்பு ஓவியம். மார்ட்டின் தனது தனிப்பட்ட தருணத்தில் கடந்த கால அதிர்ச்சியின் நினைவலையில் சிக்கும்போது ஒரு செயலை செய்கிறான். அவன் ஒரு மிகச் சொரசொரப்பான உராய்வு தன்மை கொண்ட பொருளை எடுத்து அதை தன் உடலின் மென்மையான பகுதியில் பயன்படுத்துகிறான். அதனால் தோல் கிழிந்து
கடுமையான உடற்காயம் ஏற்படுகிறது. இந்தச் செயல் வெறும் வலி அல்ல, மார்ட்டினின் முகத்தில் ஒரு பிறழ்ந்த திருப்தி தெரிகிறது. இங்கே பிரச்சனை என்னவென்றால், சுயசிதைவும் மனநிறைவும் ஒன்றாக இணைக்கப்பட்டுவிட்டன. பிபிஎஃப்சியின் மனநல ஆலோசகர்கள் இதை தீவிரமான சுயசிதைவு, பாலியல் மயமாக்கப்பட்ட சூழலுடன் எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் ஹார்ம் வித் எராட்டிசைஸ்ட் கான்டெக்ஸ்ட் என்று வகைப்படுத்தினர். இது ஏன் முக்கியமானது? உளவியல் ஆய்வுகளின்படி இம்மாதிரியான காட்சிகள் ஏற்கனவே மனச்சோர்வு, தனிமை, பாதிப்பு உள்ளவர்களிடம் பின்பற்றும் எண்ணத்தை தூண்டக்கூடும். மேலும் அந்த சொரசொரப்பான பொருள் எல்லோர் வீட்டிலும் எளிதாக கிடைக்கக்கூடியது. இணையத்தில் இப்படைப்பின் துண்டுகள் சுற்றினால் அது ஒரு எப்படி செய்வது வழிகாட்டியாக மாறும் அபாயம் இருந்தது. படத்தின் கருப்பு வெள்ளை தோற்றம், மெட்டா கதை சொல்லல், இவை அனைத்தும் ஒரு கலைப்படைப்பின் முகமூடியை அணிந்து கொண்டு உண்மையில் ஆழ்ந்த தீங்கை விளைவிக்கும் திறன் கொண்டிருந்தன. வரலாற்று தடை, முழுமையான மறுப்பு. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிபிஎஃப்சி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை எடுத்தது. தி ஹியூமன் சென்டிபீட் 2 முழுத்தொடர் படத்திற்கு எந்த வகைப்பாட்டுச் சான்றிதழும் மறுக்கப்படுகிறது, அதாவது வகைப்படுத்த மறுக்கப்பட்டது. ரிஃப்யூஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இங்கிலாந்தில் ஒரு படம் முழுமையாக தடை செய்யப்படுவது என்பது மிக அரிதான நிகழ்வு. கடைசியாக 2009இல் குரோடெஸ்க் என்ற ஜப்பானிய படம் தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பிபிஎஃப்சி தெளிவாக அறிவித்தது, இந்த படம் தார்மீக ரீதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் நியாயப்படுத்த முடியாதது. இதிலுள்ள காட்சிகள் பார்வையாளருக்கு உடனடி மற்றும் நீண்டகால உளவியல் தீங்கு விளைவிக்கும் அபாயம் கொண்டவை. இயக்குனர் டைம்6 கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இது ஒரு கலை, மனித மனத்தின் இருண்ட மூலைகளை ஆராயும் ஓர் ஆவணம். மார்ட்டின் ஒரு பரிதாபத்துக்குரிய பாத்திரம். பார்வையாளர்கள் அவனை வெறுக்க மாட்டார்கள், மாறாக அவனது வேதனையை உணர்வார்கள் என்று வாதிட்டார். ஆனால் பிபிஎஃப்சி அசைந்து கொடுக்கவில்லை. அவர்களின் பதில், கலையின் நோக்கம் மதிப்பிற்குரியதே, ஆனால் அதை சித்தரிக்கும் விதம், பார்வையாளன் மீது அது ஏற்படுத்தும் தாக்கம், இவை கட்டுப்பாட்டு அளவுகோலை தாண்டிவிட்டன. சுய சிதைவையும் பாலியல் மனநிறைவையும் ஒன்றிணைக்கும் எந்த சித்தரிப்பும் கலை சுதந்திரத்தின் எல்லையை மீறுகிறது. மேல்முறையீடு, 32 வெட்டுக்களும் சமரசமும். தடைக்குப் பிறகு தயாரிப்பாளர்கள் வீடியோ மேல்முறையீட்டுக் குழுவை, வீடியோ அப்பீல்ஸ் கமிட்டி, நாடினர். பல மாதங்கள் நடந்த விசாரணையில் படத்தின் ஒவ்வொரு ஃப்ரேமும் அலசப்பட்டது. முடிவில் ஒரு சமரசம் எட்டப்பட்டது. படத்தை இங்கிலாந்தில் வெளியிட வேண்டுமென்றால் மொத்தம் 32 தனித்தனி வெட்டுக்கள் செய்ய வேண்டும். அவற்றில் முக்கியமானது சுயசிதைவுக் காட்சியின் முழு நீக்கமும், கற்பழிப்புக் காட்சிகளின் விவரங்களை நீக்குவதும் மற்றும் சிசு இறப்பு தொடர்பான காட்சிகளை முற்றிலும் மாற்றியமைப்பதும். அந்த சுயசிதைவுக் காட்சியின் நீளம் மட்டும் 2 நிமிடங்கள் 37 வினாடிகள். அது முழுவதுமாக அகற்றப்பட்டு மாற்றுக் காட்சிகள் செருகப்பட்டன. இந்த வெட்டுக்களுக்கு பிறகுதான் 2012ஆம் ஆண்டில் படத்திற்கு 18 சான்றிதழ் வழங்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த வெட்டப்பட்ட பதிப்பே இங்கிலாந்தின் சட்டப்பூர்வமான பதிப்பு. வெட்டப்படாத முழுப்பதிப்பு சர்வதேச அளவில் சில இடங்களில் கிடைத்தாலும் இங்கிலாந்தில் அதை விற்கவோ திரையிடவோ கடுமையான தடை தொடர்கிறது. இதன் மூலம் தணிக்கை என்பது வெறும் கத்தரித்து நீக்குவது மட்டுமல்ல, ஒரு படைப்பின் ஆன்மாவையே மாற்றியமைப்பதாகும் என்பது புரிகிறது. உளவியல் ஆழம். மார்ட்டின் யார்? ஒரு கேஸ் ஸ்டடி. இத்தனை சர்ச்சைக்கும் நடுவே மார்ட்டினின் பாத்திர படைப்பை புரிந்து கொள்வது அவசியம். அவன் ஒரு பொழுதுபோக்கு வில்லன் அல்ல. கடுமையான அதிர்ச்சிக்கு பிந்தைய மன அழுத்த கோளாறு, PTSD, அறிவாற்றல் குறைபாடு மற்றும் சிறுவயதில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வரலாறு கொண்ட ஒரு நோயாளி. அவனுக்கு நிஜத்தையும் கற்பனையையும் வேறுபடுத்தி தெரியாது. முதல் படம் ஒரு ஆவணப்படம் என்றே நம்புகிறான். அவனது செயல்கள், தான் அனுபவித்த கொடுமைகளை இம்முறை தானே கட்டுப்படுத்தி மற்றவர்கள் மீது செலுத்தும் முயற்சி. சுயசிதைவுக் காட்சி உண்மையில் அவன் தன்னையே தண்டிப்பதும் அதே வேதனையிலிருந்து ஒரு பிறழ்வான இன்பத்தை பெறுவதுமான செயல். இது ஒரு சோகமான உண்மை. ஆனால் திரைப்பட மொழியில் இயக்குனர் அந்த சோகத்தை ஒரு கவர்ச்சிகரமான அதிர்ச்சியாக மாற்றிவிட்டாரா? பிபிஎஃப்சியின் கவலை இதுதான். பார்வையாளன் மார்ட்டினின் மீது ஒரு வினோதமான பச்சாதாபம் கொண்டு அவனுடைய செயல்களை நியாயப்படுத்தத் தொடங்கினால் அது சமூகத்தில் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கும். கலை எப்போது பொறுப்பை கையாள வேண்டும், எப்பொழுது வெறும் அதிர்ச்சி மதிப்பாகச் சுருங்குகிறது. இதுதான் இந்த படத்தின் வழக்கின் மையம். இன்றைய பொருத்தமும் பாடமும். 2015இல் வெளியான 3ஆம் பாகம் மிகைப்படுத்தப்பட்ட கருப்பு நகைச்சுவை தொனியில் இருந்ததால் பிபிஎஃப்சி அதை எளிதாக 18 சான்றிதழுடன் அனுமதித்தது. சுய சிதைவை ஊக்குவிக்கும் எந்த காட்சியும் அதில் இல்லை.
இன்று இணையத்தில் எண்ணற்ற கோரமான வீடியோக்கள், லைவ் ஸ்ட்ரீம்கள் உலவுகின்றன. ஆனால் பிபிஎஃப்சி அப்படத்திற்கு விதித்த முழு தடை ஒரு கேள்வியை நம்மிடம் விட்டுச் செல்கிறது. கட்டுப்பாடு என்பது கலையின் பகையா அல்லது சமூகத்தின் பாதுகாப்பு கவசமா? இந்த நிகழ்வு திரைப்படத் தயாரிப்பாளர்களுக்கும் தணிக்கை அமைப்புகளுக்கும் ரசிகர்களுக்கும் இடையிலான உரையாடலை வரையறை செய்தது. படைப்புச் சுதந்திரம் முழுமையானது அல்ல, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத எல்லை வரைதான் அதன் பயணம். ஒரு சாதாரண பொருள் தவறான கைகளில் சித்தரிக்கப்படும்போது ஆபத்தாக மாறும். ஒரு மனநோயாளியின் கதை திறமையின்றி சொல்லப்பட்டால் அது வழிகாட்டியாகிவிடும். பிபிஎஃப்சியின் முழுமையான தடை இந்த உண்மையை உலகிற்கு உரக்கச் சொன்னது. புத்தகச்சோலை இறுதி தீர்ப்பு. தி ஹியூமன் சென்டிபீட் 2 ஒரு படமல்ல, ஒரு தணிக்கை வழக்கு, ஒரு உளவியல் பாடம், ஒரு கலைச்சிக்கல். சுய சிதைவுக் காட்சி அதன் மத்தியில் ஒரு எரிமலையாக நின்று சினிமாவின் பொறுப்பை கேள்விக்குள்ளாக்கியது. பிபிஎஃப்சியின் முழு மறுப்பு என்பது வெறும் தடையல்ல, அது இதுவரை போதும், இனி இந்த எல்லையை தாண்டாதீர்கள் என்ற வரலாற்றுச் செய்தி. இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் புத்தகச்சோலைக்கு ஆதரவாக லைக் பொத்தானை அழுத்துங்கள். மணியை அடித்து உடனடி வெளியீடுகளை பெறுங்கள். உங்கள் கருத்துக்களை பண்புடன் கமெண்டில் பதிவிடுங்கள். தணிக்கை என்பது கலையை அழிப்பதா, பாதுகாப்பதா? இன்னும் இதுபோன்ற ஆழமான, பாதுகாப்பான, வைரலான ஆய்வுகளை எதிர்பார்த்தால் புத்தகச்சோலை குடும்பத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.